இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரிக்கா, தெரியாம இடிச்சிட்டேன். இந்தாங்கக்கா. அப்படிங்களா? ஒரு நிமிஷம். சரி குடு. என்ன ஐயோ, கொடுத்துட்டா போச்சு. அவ்வளவுதான். அக்கா, ஒண்ணும் இல்ல. மாமா, நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காததும் நகை வாங்கி போடாததும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல இது ஒரு கேடான்னு கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என்ன எழுதி வச்சிருக்க? இன்னொரு தடவை இப்படி வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத. மரியாதையா போயிடு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கண்ணில் படாத. போயிடு. வாங்க மேடம். வணக்கம். வாங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் மேடம். வாங்க மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம் போறேன். முதல்ல விடுங்க அவங்கள. எதுக்கு இப்படி ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க? பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் லேடிஸ் கிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? நீங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அதுக்காக இப்படி பேச வரவங்களை எல்லாம் மேன் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது. புரியுதா? எஸ் மேடம். முதல்ல நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீ சொல்லுமா, என்ன விஷயம்? மேடம், நான் உங்களை ஃபாலோ பண்றேன் மேடம். உங்களை நிறைய டிவில எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் மேடம். நீங்க பேசுறது, பெண்களுக்காக குரல் கொடுக்கறது, ஒவ்வொரு பிரச்சனையும் ஹேண்டில் பண்றது, உங்களோட அந்த தைரியமும் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க தான் என்னோட ரோல் மாடல். உங்களை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. அப்படியா? எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னால உங்களை இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ ரியலி ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தட். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வாங்க மேடம். மிஸ்டர் கிருபா, எனக்கு உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னாச்சு மேடம்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா? அதான் அவ என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான். மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் சித்ராவை இங்க வச்சு பேசலாமே. பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியல. சைல்டு மேரேஜா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கடவுளே, ஏன் இத நான் சொல்றேன்னா, இப்பவும் பல இடங்கள்ல சைல்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. விருப்பமே இல்லாத அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. நான் இந்த மாதிரி நிறைய கேஸ டீல் பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு இந்த பொண்ணை பாக்குறப்போ சின்ன பொண்ணா இருப்பாளோன்னு டவுட்டா இருக்கு. நான் அவகிட்ட பேசிட்டு வந்துறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உன்னை கேட்காம இந்த கல்யாணத்தை பண்றாங்களா? இல்ல மேடம், எனக்கு இதுல முழு சம்மதம். அப்ப ஏமா நீ ரொம்ப நர்வஸா இருக்க? அது அப்பா அம்மாவை பிரிஞ்சு போறேன்ல, அதனால வந்தது மேடம். வேற ஒண்ணும் இல்ல மேடம். வாழ்க்கையில இந்த மாதிரி நாம நிறைய சந்தர்ப்பங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்.
அப்பெல்லாம் நாம போல்டா இருக்கணும், சரியா? கம், லெட்ஸ் கோ. மிஸ்டர் கிருப்பா, ஐ எம் வெரி சாரி. நான் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்க்கறதால ஒரு சந்தேகத்துல கேட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு கிடைச்ச சூப்பர் வாய்ப்பு இது. அதை இப்படி தவற விட்டுட்டியே. இல்லக்கா, உண்மையை சொன்னா அம்மாவை கொன்னுடுவேன்னு அப்பா மிரட்டினாரு. எனக்கு அந்த நிலைமையில வேற என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. அதனாலதான் அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு போய் சொன்னேன். சரி, ஒன்னும் கவலைப்படாத, விடு. உன் வாயால தானே சொல்ல விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லீலா வந்துருவா. நான் அவளை வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுறேன். இந்த கதிர் வாயாலேயே எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன். நீ தைரியமா போ. நீ தைரியமா போ. போ. என்னக்கா, சித்ரா அப்பா கூட இப்படி பண்ணிருக்காரு. அவங்க அப்படியெல்லாம் பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சரி வா. இப்ப நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? யாரு? நானா? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. ரொம்ப நடிக்காத. நீ ரொம்ப நேரமா என்ன ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியும். யாரு சொல்லி பண்றேன்னு எனக்கு தெரியும். என்னால இந்த கல்யாணமே நின்னு போயிடும்னு பயப்படுறதானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளோதான். நீ சொல்றதும் நான் சொல்றதும் ஒண்ணுதான். என் பின்னாடியே வராம போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, போ. லூசு. இவனை இப்படியே விட்டா நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் நம்மளால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாம போயிடும். ஏதாவது பண்ணி இவனை குழப்பி விடணுமே. யார் நீங்க? ஹலோ, என்ன பண்றீங்க? அறிவில்லை உங்களுக்கு? பப்ளிக்ல இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஏய், நடிக்காத. யார் நீ முதல்ல? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரும் சைகையிலே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அவளை ரொம்ப நல்லா தெரியும். என்னோட பொக்கே ஷாப்ல அடிக்கடி டெலிவரி எடுக்க வருவா. அதனால கை காமிச்சேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓ, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. எனக்கு நம்பிக்கையே இல்லை. பார்த்தா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க. டேய், இவங்க நம்ம பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணுடா. கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நீ என்ன எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?